ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சாப்டர் 8ல் உள்ள எண்ட் ஆஃப் சாப்டர் எக்ஸசைஸில் உள்ள ப்ராப்ளம்ஸை பார்க்க போகிறோம். ஸோ அதில் கொஸ்டின் நம்பர் 1ல் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபைண்ட் தி 31st term of an AP whose 11th term is 38 and 16th term is 73 கொடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, 11th term and 16th term. இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், 31st term என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ரைட்டுங்களா? சோ ஃபார்முலா ஏபியோட ஃபார்முலா தெரியுமா? சோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவீங்க, சொல்யூஷன். அதுல கொடுத்திருக்கிறது given என்ன கொடுத்திருக்காங்கம்மா, 11th term is 38. நமக்கு ஃபார்முலா என்ன, tn equal to a plus n minus 1 into d. ரைட்டுங்களா? அப்ப 11th termனா t11 equal to a plus n-ன்றது 11 minus 1 into d equal to 38 னு கொடுத்திருக்காங்க. ரைட்டுங்களா? 11 minus 1 என்ன, 10ங்களா? அப்ப என்ன போடுவீங்க, a plus 10d equal to 38. இது கொஸ்டின் ஈக்குவேஷன் நம்பர் 1. கிளியராமா? இதே மாதிரி செகண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, 16th term. 16th term is 73. 16th term is 73. அப்படின்னா t16 equal to a plus n minus 1 னா 15. 16 minus 1 னா 15d ன்னு போடலாமா? ரைட்டுங்களா? டைரக்டா போடலாமா? 15d equal to 73. a plus n minus 1d equal to 73. இது ஈக்குவேஷன் நம்பர் 2வா? இப்போ இதை ரெண்டையும் சால்வ் பண்ணி நான் a ஓட வேல்யூ என்ன, d ஓட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ண போறேன். ஏன் சார் இது பண்றீங்க அப்படின்னா, எனக்கு சீக்வன்ஸ் கொடுக்கல. சீக்வன்ஸ் கொடுத்திருந்தா நம்ம 31st term டைரக்டா கண்டுபிடிக்கலாம். இங்க ரெண்டு கண்டிஷன் தான் கொடுத்திருக்காங்க, அதனால இந்த மாதிரி பண்ணி நம்ம எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம். ரைட்டுங்களா? சோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன், a ஓட வேல்யூ ஆர் d ஓட வேல்யூவை ஃபைண்ட் பண்ண போறேன். ரைட்டுங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, a plus 10d equal to 38. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, a plus 15d equal to 73. இது ரெண்டையும் சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ கீழே வந்து என்ன பண்ணுவோம், ப்ளஸ்ஸை மைனஸ் ஆக்குங்க, மைனஸை ப்ளஸ் ஆக்குங்க. ஸோ இங்கே என்ன ஆயிரும், ஏஏ கேன்சல், 10 minus 15 னா minus 5d equal to 38 minus 73. ஸோ 38 minus 73 னா 72, 32, 35 வரும். என்ன 35 வரும், மைனஸ் 73 இருக்கு, ஸோ மைனஸ் 35. கிளியர்? ஸோ இங்கே மைனஸ் மைனஸ் கேன்சல். ஸோ d equal to 35 divided by 5. 35 divided by 5 னா 7. ஸோ d equal to 7. d ஓட வேல்யூ என்னமா, 7. இப்போ இந்த d ஓட வேல்யூ வச்சுக்கிட்டு நான் a ஓட வேல்யூவை ஃபைண்ட் பண்ண போறேன். ரைட்டுங்களா? ஸோ a ஓட வேல்யூ எதில் போடுவீங்க, இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு, a plus 10d equal to 38. இதுல d க்கு பதிலா என்ன பண்ணணும், 7. ஸோ a plus 10 into 7 equal to 38. 10 into 7 எவ்வளவு, 70ங்களா? ஸோ a plus 70 equal to 38. ஸோ a equal to 38 minus 70. 38 minus 70. அப்ப 38லேருந்து minus 70 போச்சுன்னா minus 32. ஸோ a ஓட வேல்யூ என்னமா, minus 32. இப்போ அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, 31st term கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ 31st term எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, therefore 31st term is, நான் புதுசாக எழுதிடுவா, அடுத்த பேஜில் எழுதிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்மா we have to find the 31st term. சரிங்களா? ஸோ we know that 31st term is என்னமா அர்த்தம், t31 equal to a plus 31 minus 1 into d, அதாவது n minus 1 into d. ரைட்டுங்களா? அப்ப என்ன வந்துரும், a plus 30d. ரைட்டுங்களா? இதுல a யோட வேல்யூ எவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம், மைனஸ் 32வா? சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ மைனஸ் 32 பிளஸ் 30 into d க்கு பதிலா 7. கிளியர்? அப்ப மைனஸ் 32 பிளஸ் 3 7s are 210. கிளியராமா? ஸோ மைனஸ் 32 பிளஸ் 210 என்னமா வந்துருமா, 178. என்ன வந்துருமா, 178. அப்ப t31 ஓட வேல்யூ
178 போட்டு கம்ப்ளீட் பண்ண போறீங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 1 கண்ணா. நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்மா கொஸ்டின் நம்பர் 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், நல்லா கவனமாக பாருங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 2ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிட்டர்மைன் த ஏபி அப்படின்னு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒரு சீக்வன்ஸை கண்டுபிடிக்கணும். அந்த சீக்வன்ஸ் என்னவா இருக்கு, ஏபியில் இருக்கு. ஹூஸ் தேர்ட் டேர்ம் இஸ் 16. அப்போ ஒவ்வொன்றா எழுதலாமா? அப்போ சொல்யூஷன் given third term T3 equal to 16 கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? and whose seventh term is exceeds the fifth term by 12. exceeds என்ன அர்த்தம், அதிகமாக, அப்போ plus 12. கிளியராமா? 7th term, சாரி இங்க 15 போட்டேன் பாருங்க, 5th term plus 12. இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இதுதான் given. இதை யூஸ் பண்ணி ஒரு சீக்வன்ஸ் ஏபி உடைய சீக்வன்ஸை ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ முதல்ல T3 எடுத்துக்கோங்கம்மா, சரியா? T3னா என்ன ஃபார்முலா? T3 equal to A plus n minus 1, 3 minus 1 னா 2D equal to 16. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. கிளியர்? இப்போ அடுத்து இந்த இடத்துல T7 என்ன அர்த்தம்? T7 னா A plus 6D, கரெக்ட்டுங்களா? equal to T5 னா A plus 4D plus 12. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் இதை சிம்பிளை பண்ணுங்க. இங்க A உள்ள கொண்டு வந்துருங்க. A plus 6D minus A minus 4D equal to 12. இது ரெண்டு மட்டும் உள்ள கொண்டு வந்துட்டேன். இங்க பாருங்க, A கேன்சல். 6D minus 4D னா 2D equal to 12. அப்ப D equal to 12 divided by 2 equal to 6. அப்ப D யோட வேல்யூ என்னமா? 6. இப்ப A யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போறோம், ரைட்டுங்களா? சோ எதுல போடுவீங்க? அதேதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போடுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? A plus 2D equal to 16. இப்ப D க்கு பதிலா 6 போடுங்க. A plus 2 into 6 equal to 16. 2 into 6 எவ்வளவு? 12ங்களா? அப்ப A plus 12 equal to 16. So A equal to 16 minus 12 equal to 4. So A யோட வேல்யூ என்னமா? 4. D யோட வேல்யூ என்னமா? 6. ரைட்டுங்களா? அப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்? AP ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. Therefore the required AP is required AP னா என்னமா அர்த்தம்? AP உடைய சீக்வென்ஸ். AP உடைய சீக்வென்ஸ் எப்படி இருக்கும்? A, அடுத்த டேர்ம் A plus D, அடுத்த டேர்ம் A plus 2D, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும், ரைட்டுங்களா? இப்போ பாருங்க, A எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 4. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் 4, செகண்ட் டேர்ம் 4 plus 6, D வந்து 6, தேர்ட் டேர்ம் A plus 2 into 6, இப்படி A போயிட்டு இருக்கும். ஏனா 4, அப்போ என்ன வந்துடும்? 4, 4 plus 6 10, 2 6 are 12, 12 plus 4 16, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்க, டிஃபரன்ஸ் பாருங்க, 10 minus 4 6, ஃபர்ஸ்ட் டேர்ம் 4. ஸோ திஸ் இஸ் த ரெக்வயர்டு சீக்வன்ஸ் ஆஃப் ஏபின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ண போறீங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 2 கண்ணா. நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்மா கொஸ்டின் நம்பர் 3ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹவு மெனி 3 டிஜிட் நம்பர்ஸ் ஆர் டிவிசிபிள் பை 7? எத்தனை 3 டிஜிட் நம்பர் 7ஆல டிவிசிபிள் ஆகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப 7ஆல டிவிசிபிள் ஆகக்கூடிய 3 டிஜிட் நம்பர் என்னென்னு முதல்ல கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அப்ப முதல் எடுத்துக்கொண்டே சொல்யூஷன் போட்டுக்கோங்க, சரிங்களா? இப்ப சார் எப்படி சார் இந்த சீக்வன்ஸை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தோணும், சரியா? முதல் பாருங்க, கொடுத்துருக்கதை எழுதுங்க. 3 டிஜிட் நம்பர்ஸ் divisible by 7 ஆர் முதல் என்ன பண்ணுங்கன்னா, சிம்பிளா ஒரு ஐடியா சொல்றேன். 3 டிஜிட் நம்பர் ஸ்டார்டிங் நம்பர் என்ன? 100ங்களா? சரி, 100 எடுத்துக்காதீங்க. அதுக்கு மேல, அதுக்கு அடுத்து ஒரு டென்ஸ் நம்பர் எடுத்துக்கோங்க, 110, ரைட்டுங்களா? இப்போ 110 எடுத்துக்கிறேன். அதாவது 100க்கு மேல ஒரு 3 டிஜிட் நம்பர், சரிங்களா? 110 எடுத்துக்கோங்க, சரிங்களா? இப்போ ரவுண்ட் ஆஃபா எடுத்துக்கோங்க. இதை 7ஆல டிவைட் பண்ணுங்கம்மா. 7ஆல டிவைட் பண்ணா 1 7 சார் 7, ரிமைனிங் என்ன?
40. 7 5s are 35. இங்கே ரிமைனிங் என்னமா வருது? 5 வருதா? ரிமைண்டர் என்ன வருது? 5 வருது. சரிங்களா? அப்போ இது டிவிசிபிள் ஆகலை. இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நம்ம என்ன நம்பர் எடுத்தோம்? 110. இதுலேருந்து -5 பண்ணுங்க. அப்போ என்ன வந்துடும்? 105. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் நம்பர் டிவிசிபிள் பை 7. ஏன்னா இதுக்கு 7 இப்போ இன்னொரு 7 மைனஸ் பண்ணுங்களேன், 98 ஆயிரும். ஸோ 98 2 டிஜிட் நம்பர், அதை எடுக்கக்கூடாது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்கு? 105. புரிஞ்சுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் 105. அப்போ இது அடுத்த நம்பர் என்ன இருக்கும்? +7 ஆட் பண்ணுவோம். 105 + 7 112. அடுத்த நம்பர் என்ன இருக்கும்? +7 ஆட் பண்ணுவோம். அப்போ 119. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இப்போ லாஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும். ரைட்டுங்களா? லாஸ்ட் நம்பர்னா ஹையஸ்ட் 4 டிஜிட் நம்பர் என்ன? 1000. அப்போ 1000 முன்னாடி உள்ள நம்பர் என்ன? 999. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா 999 எடுத்துக்கோங்க. இந்த நம்பரை 7ஆல் டிவைட் பண்ணுங்க. ஸோ என்ன வந்துடும்? 7 1s are 7. ஸோ ரிமைண்டர் 2 29. 7 4s are 28. ஸோ ரிமைண்டர் 1. மிச்சம் 9. 7 2s are 14. ரிமைண்டர் 5. ரைட்டுங்களா? இப்போ என்ன பண்ணணும்? இந்த இப்போ டிவைட் ஆகலை, 0 வந்தால் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். எனக்கு என்ன கிடைக்குது? ரிமைண்டர் 5 கிடைக்குது. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம்னா இந்த 999ல இருந்து 5 மைனஸ் பண்ணிடுங்க. 5 மைனஸ் பண்ண என்ன? 994. ஸோ திஸ் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 7. கிளியரா? என்ன ஐடியா புரிஞ்சுங்களா? அப்போ லாஸ்ட் நம்பர் இஸ் 994. இப்போ இதுக்கு அடுத்த நம்பர் பாருங்களேன், +7 போடுங்க. 1001. 1001னா 4 டிஜிட். அப்போ நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ இந்த நம்பர்ஸ் ஆர் டிவிசிபிள் பை 7. புரிஞ்சுங்களா எப்படி கண்டுபிடிக்கணும்னு? இந்த ஐடியா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்மா, இப்போ இதில் உள்ள எத்தனை நம்பர்ஸ் டிவிசிபிள் பை 7ன்னு கேட்குறான். ஹவு மெனி டேர்ம்ஸ்? அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? n கண்டுபிடிக்கணும். அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? we know that tn equal to a plus n minus 1 into d. இதில் tnன்றது லாஸ்ட் டேர்ம் 994. சரிங்களா? அப்போ இதில் tn equal to 994. ஏனா ஃபர்ஸ்ட் டேர்ம், a எவ்வளவு? 105. dனா டிஃபரன்ஸ் 112 minus 105, 112 minus 105 equal to 7. இப்போ இது பூரா எழுதியாச்சு. அதை ஃபார்முலால போட்டுடலாமா? ஃபார்முலால போடுங்க. என்ன வந்துடும்? 994 equal to ஏக்கு பதிலாக 105 plus n minus 1 into dக்கு பதிலாக 7. இது வரைக்கும் ஓகேங்களாமா? கிளியரா புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இந்த 105 அந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ 994 minus 105 equal to n minus 1 into 7. 994ல 105 போச்சுன்னா ஸோ இங்கே 8, இங்கே 14, 14ல 5 போச்சுன்னா 9, 8, 8. ஸோ 889 equal to n minus 1 into 7. 7ஆல் டிவைட் பண்ணுங்க. அப்போ n minus 1 equal to 889 divided by 7. ரைட்டுங்களா? 889 7ஆல் டிவைட் பண்ணுங்க. 7 1s are 7. So 18. 7 2s are 14. So remainder 49. 7 7s are 49. So என்னமா வந்துச்சு? 127. So இதை டிவைட் பண்ணா 127. So n minus 1 equal to 127. அப்போ n equal to 127 plus 1 equal to 128. என்னமா வந்துச்சு? 128. அப்போ மொத்த டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் டிவிசிபிள் பை 7, 3 டிஜிட் நம்பர் டிவிசிபிள் பை 7னா எவ்வளவு? அப்போ எப்படி எழுதுவீங்க? நம்பர் ஆஃப் 3 டிஜிட்ஸ், 3 டிஜிட் நம்பர் போட்டுக்கோங்க. 3 டிஜிட் நம்பர்ஸ் divisible by 7 is 128 னு போட்டு ஆன்சரை கம்ப்ளீட் பண்ண போறீங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 3 கண்ணா. ஈஸியாக இருந்துச்சா? புரிஞ்சுங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்மா கொஸ்டின் நம்பர் 4 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 4ல என்ன இருக்குன்னா, ஹவு மெனி மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 லை பிட்வீன் 10 and 250. அதாவது 10ல இருந்து 250க்குள்ள 4ஓட மல்டிபிள்ஸ் எத்தனை இருக்கு, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்றத கேட்குறாங்க. ரைட்டுங்களா? ஸோ முதல் என்ன பண்ணணும்னா 4ஓட டேபிள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது 10க்கு மேலே உள்ள நம்பர் என்னன்னு எடுத்துக்கோங்க. ஸோ சொல்யூஷன்
ரைட்டுங்களா. கிவன் சீக்வன்ஸ் என்னென்ன இருக்கு முதல் எழுதுங்க. இப்போ 10லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 4 டேபிள் சொல்லுங்க. 4 1s are 4, 4 2s are 8, 4 3s are 12. அப்போ 10க்கு மேலே இருக்கா 12? இந்த ரெண்டுக்கு நடுவில் உள்ள நம்பர் என்ன 12. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 12. 4 4s are 16, 4 5s are 20. இதே மாதிரி போய்கிட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்கா 250க்குள்ள இருக்கிற 4ஆல டிவைட் பண்ணக்கூடிய நம்பர். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 250-ஐ போன சம் சொல்லி கொடுத்தல அதே மாதிரி 4ஆல் டிவைட் பண்ணுங்க. 4 6 are 24, so remainder 10, 4 2s are 8, remainder 2. அப்போ இந்த ரிமைண்டர் 2-ஐ இந்த நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ 250 மைனஸ் ரிமைண்டர் 250லேருந்து 2 போச்சுன்னா 248. அப்போ இதுதான் லாஸ்ட் டேர்ம். 248 is the last term. So these are the numbers lies between 10 and 250 which are multiples of 4. Clear ஆ? So next இதுல A எவ்வளவுமா 12, D எவ்வளவுமா second term minus first term, அதாவது 16 minus 12 equal to 4. அடுத்தது என்னமா இருக்கு லாஸ்ட் டேர்ம் Tn equal to 248. நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், how many terms, அதாவது என்ன கண்டுபிடிக்க போறோம். ரைட்டுங்களா. ஃபார்முலா என்ன, Tn equal to A plus n minus 1 into D. இப்போ Tn எவ்வளோமா 248 equal to Aக்கு பதிலா 12 plus n minus 1 into Dக்கு பதிலா 4. முதல்ல இந்த 12 இங்கே கொண்டு வந்துடலாமா. அப்போ 248 minus 12 equal to n minus 1 into 4. 248ல 12 போச்சுன்னா 8ல 2 போச்சுன்னா 6, 4ல 1 போச்சுன்னா 3, so 236 equal to n minus 1 into 4. இப்போ 4ஆல் டிவைட் பண்ணிடலாமா. n minus 1 equal to 236 divided by 4. so cancel பண்ணுங்க. 4 5s are 20, 36, 4 9s are 36. அப்போ 59 வந்துருச்சா. அப்போ n minus 1 equal to 59. Therefore n equal to 59 plus 1 equal to 60. அப்போ ஆன்சர் எப்படி எழுதுவீங்க, போனவாடி சொல்லி கொடுத்தேனே அதே மாதிரி எழுதுங்க பார்ப்போம். Therefore இங்க எழுதுறேன். Therefore numbers of number of multiples of 4 between என்ன கொடுத்திருந்தாங்க 10 and 250. 10 and 250க்குள்ள இருக்கிற 4ஓட மல்டிபிள்ஸ் சரிங்களா is 60. அப்போ மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குமா 60 டேர்ம் இருக்குன்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ண போறீங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 4 கண்ணா. நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்மா கொஸ்டின் நம்பர் 5 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 5ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் ஏ ஜிபி. ஏபி முடிஞ்சிச்சு. இப்போ என்ன படிக்க போகிறோம், ஜிபி படிக்க போகிறோம் சரிங்களா. அப்போ ஜிபியுடைய சீக்வன்ஸ் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. Tn equal to AR power n minus 1 சரிங்களா. ஃபார் விச் the sum of the first two terms is 4. ஒவ்வொன்றா எழுதணும். For which the sum of the first two terms is minus 4. அப்போ சொல்யூஷன் போட்டுக்கோங்க. Given first two term is minus 4, அதாவது T1 plus T2 equal to minus 4 ரைட்டுங்களா. இப்போ T1 என்ன ஃபர்ஸ்ட் டேர்ம் A, செகண்ட் டேர்ம் என்ன வரும் AR. ஜிபியோட சீக்வன்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் A, செகண்ட் டேர்ம் AR ஈக்குவல் டு மைனஸ் 4. இது வரைக்கும் ஓகேங்களா, புரியுதுங்களாமா. சரி, அப்போ இதுல இருந்து A காமனா எடுத்தீங்கன்னா என்னமா வரும் 1 plus R ஈக்குவல் டு மைனஸ் 4. இதை அப்படியே வச்சுக்கோங்க, ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ செகண்ட்மா அண்ட் த ஃபிஃப்த் டேர்ம் இஸ், ஃபிஃப்த் டேர்ம்னா என்ன அர்த்தம் T5. ஃபிஃப்த் டேர்ம் இஸ் 4 times the third term T3 சரிங்களா. ஃபிஃப்த் டேர்ம்னா என்ன ஃபார்முலா AR power 4 சரிங்களா ஈக்குவல் டு 4 இன்ட்டு T3னா AR ஸ்கொயர். உங்களுக்கு ஃபார்முலா திரும்பி ஞாபகம் வச்சுறேன். Tn ஈக்குவல் டு AR power n minus 1. இதுதான் ஜிபியுடைய ஃபார்முலா. இதில் என்னுக்கு பதிலாக 5னா R power n minus 1னா 4 சரிங்களா. AR power 4. 3னா 3 minus 1 2 அதான் போட்டிருக்கேன். கிளியரா கண்ணா, இது வரைக்கும் ஓகேங்களா, புரிஞ்சுங்களா. இப்போ பாருங்களேன், ரெண்டே கேன்சல் பண்ணிடலாங்களா. இங்கே A இங்கே A கேன்சல் ரைட்டுங்களா.
ஆர் ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ ஆர் பவர் 4 பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. ஆர் ஸ்கொயர் பவர் 4 கேன்சல் பண்ணால் ஸ்கொயர். அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 விச் இம்ப்ளைஸ் ஆர் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 2. ஏன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4னா பிளஸ் ஆர் மைனஸ் 2. இப்போ ஆருக்கு எத்தனை வேல்யூமா கிடைக்குது? 2 வேல்யூ கிடைக்குது. சரிங்களா? அப்போ மொதல் இஃப் ஆர் ஈக்குவல் டு 2 அண்டு ஏ கண்டுபிடிச்சிட்டோமா? ஏ இன்னும் கண்டுபிடிக்கல. அப்போ முதல்ல ஏ கண்டுபிடிச்சிருவோம். சரிங்களா? ஏ கண்டுபிடிச்சிட்டு ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போம். இஃப் ஆர் ஈக்குவல் டு 2 தென் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னமா? ஏ இன்ட்டு 1 பிளஸ் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 4. அப்போ ஏ இன்ட்டு 1 பிளஸ் 2 ஆருக்கு பதிலாக 2 ஈக்குவல் டு மைனஸ் 4. 1 பிளஸ் 2 என்ன? 3ங்களா? அப்போ ஏ ஈக்குவல் டு மைனஸ் 4 டிவைடட் பை 3. 1 பிளஸ் 2னா 3, 3 இந்த பக்கம் போச்சுன்னா டிவைட் பை 3. அப்போ இதனுடைய ஜிபி என்னவா இருக்கும்? சரிங்களா? therefore the gp is ஜிபியோட ஃபார்முலா என்ன? ஏ அடுத்து ஏஆர் அடுத்து ஏஆர் பவர் என் ஆர் ஸ்கொயர் கமா அப் டு ஏஆர் பவர் என் மைனஸ் 1. சரிங்களா? இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதில் ஏ என்ன? மைனஸ் 4/3. ஏஆர் அப்போ என்ன? ஏ எவ்வளவுமா? மைனஸ் 4/3 இன்ட்டு ஆர் வந்து 2 கமா ஏ எவ்வளவு? மைனஸ் 4/3 இன்ட்டு ஆர் வந்து 2 ஸ்கொயர். இது மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்போ இதோடைய சீக்வன்ஸ் என்னன்னு எழுதுங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் 4/3, செகண்ட் டேர்ம் மைனஸ் 4 இன்ட்டு 2 மைனஸ் 8/3 கமா 2 2s are 4, 2 ஸ்கொயர்னா 4, 4 4s are 16. அப்போ மைனஸ் 16/3 கமா அப் டு. இதுதான் சீக்வன்ஸ் ஆஃப் ஜிபி ஃபார் தி ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 2. ஃபார் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 2. இப்போ சாரி பிளஸ் 2. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 2க்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்மா இதே மாதிரி இஃப் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 2. அப்போ இங்கே என்ன இருக்கு? ஏ இன்ட்டு 1 பிளஸ் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 4. ஆருக்கு பதிலாக மைனஸ் 2 போடுங்க. ஏ இன்ட்டு 1 ஆருக்கு பதிலாக மைனஸ் 2 போட்டால் மைனஸ் 2 ஈக்குவல் டு மைனஸ் 4. அப்போ 1 மைனஸ் 2னா மைனஸ் 1. அப்போ மைனஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் 4. மைனஸ் மைனஸ் கேன்சல். ஏ ஈக்குவல் டு 4. ஏ ஈக்குவல் டு 4. அப்போ இந்த ஜிபி கண்டுபிடிச்சிடலாமா? therefore the gp is ஜிபியோட ஃபார்முலா என்ன சொன்னேன்? ஏ அடுத்த டேர்ம் ஏஆர் அடுத்த டேர்ம் ஏஆர் ஸ்கொயர் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஏக்கு பதிலாக 4, ஏக்கு பதிலாக 4, ஆருக்கு பதிலாக மைனஸ் 2, ஏக்கு பதிலாக 4, ஆருக்கு பதிலாக மைனஸ் 2 தான் ஹோல் ஸ்கொயர் கமா அப் டு போய்கிட்டே இருக்கும். அப்போ இதனுடைய சீக்வன்ஸ் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் டேர்ம் 4, செகண்ட் டேர்ம் 4 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 8 கமா மைனஸ்னா ஸ்கொயர்னா பிளஸ் 2 ஸ்கொயர்னா 4, 4 4s are 16 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஜிபி ஃபார் த செகண்ட் கண்டிஷன். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 5 கண்ணா. நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்மா கொஸ்டின் நம்பர் 6 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 6ல என்ன இருக்குன்னா, find all possible ways of expressing 100 as the sum of consecutive natural numbers. sum of consecutive natural numbers. அதாவது அடுத்து நிறைய நேச்சுரல் நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது எனக்கு 100 வரக்கூடிய அடுத்தடுத்த நேச்சுரல் நம்பர் கன்சிக்யூட்டிவ். அதாவது 50 + 50 100 அப்படி சொல்லக்கூடாது. இப்போ 50 + 51 100 இருக்கணும். அது இருக்க வாய்ப்பு இல்லை. சரிங்களா? 49 + 50 100 இல்லை. சரிங்களா? இந்த மாதிரி அடுத்தடுத்த நம்பர் ஆட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் மொத்தமாக சேர்த்தா எனக்கு 100 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் வரக்கூடிய எக்ஸ்பிரஸிங் கன்சிக்யூட்டிவ் நம்பர் பாசிபிள் வேஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்கம்மா. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான். சரிங்களா? ஸோ இதில் 2 பாசிபிள் வேஸ் தான் இருக்கு. அது என்னன்னா, ஸோ சொல்யூஷன் கேட்குறப்ப எப்படி எழுதணும்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 100 can be expressed 100 can be expressed as the sum of consecutive natural numbers in two ways. in எத்தனை வேலை பண்ண முடியும்?
ரெண்டு வேல பண்ண முடியும் சரிங்களா. உங்களுக்கு ஈஸியா சொல்லிடுறேன். இந்த ரெண்டு வே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க போதும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து 9ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 9 plus 10 plus 11 plus 12 plus 13 plus 14 plus 15 plus 16 ஆட் பண்ணி பாருங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 10 20 30 40 50 60 70 70 ஆயிடுச்சுங்களா. அடுத்து பாருங்க 9 plus 1 10 10 plus 2 12 12 plus 3 15 15 plus 5 20 20 plus 10 30 30 plus 70 100. கிளியர் புரிஞ்சுங்களா. கன்சிக்யூட்டிவ் அடுத்தடுத்த நம்பர் 9 10 11 12 அந்த மாதிரி. இதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா 18ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 18 plus 19 plus 20 plus 21 plus 22. இப்போ பாருங்க 20 20 40 40 plus 20 60 60 plus 10 70 70 plus 10 80 சரிங்களா. 80 தனியா வச்சுக்கோங்க. இப்போ 8 ஆட் பண்ணுங்க. 8 plus 9 17 17 plus 1 18 18 plus 2 20 80 plus 20 100. So this is the answer for question number 6 கண்ணா. இது ரெண்டும் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியதுதான் சரிங்களா. 9ல இருந்து 16 18ல இருந்து 22 ரைட்டுங்களா. இது ரெண்டும் ஆட் பண்ணா ஆன்சர் 100 வரும் ரைட்டுங்களாமா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 7 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்மா கொஸ்டின் நம்பர் 7 பார்க்க போறோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா கவனமா பாருங்க. இல்லை கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும், நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா. இப்போ முதல்ல பாருங்க, சொல்ற கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. த நம்பர் ஆஃப் பாக்டீரியா இன் எ சர்டைன் கல்ச்சர் டபுள்ஸ் எவ்ரி ஹவர். டபுள்ஸ்னா என்ன ஆகுது? அதிகமாகுதுன்னு அர்த்தம். டபுள்னா என்ன அர்த்தம்? ட்வைஸா, டபுளா. இப்போ ஒரு பாக்டீரியா இருந்தால் 2 ஹவர் கழிச்சு என்ன ஆகுது? ட்வைஸ் ஆகுது. எவ்ரி டபுள்ஸ் எவ்ரி ஹவர், ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் டபுள் ஆகுது. இஃப் there were 30 bacteria present in the culture. ஒரிஜினலினா இப்போ முதல் எடுத்துட்டு வராங்க some bacterias சரிங்களா. அதுக்கு ஹவர்லாம் கால்குலேட் கிடையாது. எடுத்த உடனே ஒரு பாக்டீரியா கூடையை தூக்கி உங்க கையில கொடுத்துறாங்க. அப்ப ஸ்டார்டிங் வந்து 0 ஹவர். உங்க கையில எந்த ஹவர்ல கூடையை கொடுத்துறாங்க, அந்த கூடைக்குள்ள பாக்டீரியாஸ் இருக்கு. எவ்வளவு பாக்டீரியா இருக்கு? 30 பாக்டீரியா இருக்கு. 30 பாக்டீரியா ஒரிஜினலி. How many bacteria will be present at the end of the second hour? இது first hour, இது second hour, இது third hour, அடுத்து fourth hour, அடுத்து fifth hour, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். nth hourனு வச்சுக்குவோம் ரைட்டுங்களா. இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல நம்ம கையில எவ்வளவு இருந்துச்சு? 30 இருந்துச்சு ரைட்டுங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் ஹவர்ல இது என்ன ஆகும்னா டபுள் ஆகும். டபுள்ஸ் அப்படின்னா 60யா. அடுத்த 1 ஹவர்ல இது டபுள் ஆகும். அடுத்து என்ன ஆயிரும்? 60 டபுள் ஆயிடுச்சுன்னா 120. புரியுதுங்களா? டைரக்டா சொன்னா புரியுது, ஆனா நம்ம இத ஜிபில நம்ம ஃபார்ம் பண்ணி ஆகணும். இப்ப பாருங்களேன், டபுள்ஸ்னா இது 60 ஆகுமா, இது டபுள் ஆச்சுன்னா 120. இதுதான் சீக்வன்ஸ் ரைட்டுங்களா. இப்ப இது ஏபியா ஜிபியான்னு மூலம் கண்டுபிடிங்க. ஏபினா ரெண்டோடைய டிஃபரன்ஸும் சேமா இருக்கணும். 60 மைனஸ் 30 30, 120 மைனஸ் 60 60. அப்ப இது ஏபியா இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப ஜிபியா இருக்கான்னு செக் பண்ணணும். 60 divided by 30 na 2, 120 divided by 60 na 2. அப்ப இது கண்டிப்பா GP. So this is in the form of GP. ரைட்டுங்களா? GP na என்ன ஃபார்முலா? Tn equal to AR power n minus 1. கிளியர்? இதுதான ஃபார்முலா சரிங்களா. அப்ப இதுல ஏன் எவ்வளவு? ஸ்டார்டிங் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 30. ஆர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2. அதாவது டபுள், ட்வைஸ் ஆகுது சரிங்களா. ஆர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2 சரிங்களா. புரியுதாமா? ஆர் வந்து 2. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா செகண்ட் ஹவர்ல எவ்வளவு வருது, தேர்ட் ஹவர்ல, ஃபோர்த் ஹவர்ல, செகண்ட் ஹவர்ல எவ்வளவு ஆயிருக்கு, தேர்ட் ஹவர்ல எவ்வளவு ஆயிருக்கு, nth டேர்ம்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இதுதான் T1 டேர்ம் 1. ஃபர்ஸ்ட் இருக்கிறது 30. இது T2, இது என்னமா T3, இது T4. இங்க பாருங்க, தேர்ட் ஹவர் T4, ஃபோர்த் ஹவர் T5 ரைட்டுங்களா. ஃபோர்த் ஹவர்னா T5 வருது, செகண்ட் ஹவர்னா T3 வருது. அப்ப nth ஹவர்னா Tn+1, 1 அதிகமாகுது. 4னா 5, அப்ப nனா n+1. இப்ப இதுதான் கான்செப்ட். இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. புரிஞ்சுங்களா? இப்ப இந்த கான்செப்டை வச்சுக்கிட்டு இப்ப நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்லி தரேன் பாருங்க.
we know that example Tn equal to AR power n minus 1. இதுல A equal to 30, R equal to 2. ரைட்டுங்களா? இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? T3 கண்டுபிடிக்கணும். T3 னா என்ன? number of bacterias present bacteria போட்டுக்கோங்க present in second hour in the end of second hour ரெண்டாவது ஹவர் கழிச்சு எவ்வளவு பாக்டீரியா இருக்கு அதுக்கு ஃபார்முலா என்ன T3 தேர்ட் டேர்ம் அப்ப T3 equal to AR square கரெக்ட் புரிஞ்சுங்களா ஃபார்முலா புரியுதா which is equal to A எவ்வளவுமா Aன்றது 30 R எவ்வளவுமா 2 ஸ்கொயர் அப்போ 30 into 2 square na 4 30 into 4 equal to 120 ஆன்சர் கரெக்டா பாருங்க வந்துருச்சா 120 புரியுதா இப்போ அடுத்து பாருங்க இதுக்கு நம்மளே ஆன்சர் எழுதி பார்ப்போம் 120 டபுள் னா 240 240 டபுள் னா 480 இப்போ பாருங்க fourth term 480 வருதா செக் பண்ணுவோமா அடுத்த term செக் பண்ணுவோம் சோ அடுத்த term number of bacteria present in the end of எத்தனாவது hour fourth hour fourth hour na எத்தனாவது term T5 அப்ப T5 equal to AR power 4ங்களா AR power n minus 1ங்களா அப்ப 4 போடலாமா அப்ப A எவ்வளவுமா A வந்து 30 2 power 4 2 power 4 என்ன 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 அப்ப 30 into 16 ரைட்டுங்களா 16 3s are 48 ஒரு 0 இருக்கு 0 பாத்தீங்களா ஆன்சர் வந்துச்சா 480 புரியுதா முதல்ல இந்த டேபிள் காலத்திலே போட்டு வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நம்ம செய்யறது கரெக்டா தப்பான்னு ஈஸியா புரியும் கிளியராமா புரிஞ்சுங்களா இப்போ நெக்ஸ்ட் nth ஹவருக்கு கண்டுபிடிக்கலாம் சோ அடுத்துமா இதே மாதிரி நம்பர் ஆஃப் பாக்டீரியா பிரசன்ட் இன் எண்ட் ஆஃப் nth ஹவர் nth ஹவர்னா எத்தனாவது டேர்ம் Tn plus 1 அப்போ Tn plus 1 equal to AR power n plus 1 minus 1 na n clear n plus 1 minus 1 na n சரிங்களா அப்ப A எவ்வளவு 30 R எவ்வளவு 2 power n so this is the answer for question number 7 கண்ணா புரிஞ்சுங்களா ஈஸியா புரியும் ஸ்கூல்ல குழப்பற மாதிரி சொன்னால் நீங்க பார்த்தாதீங்க இந்த டேபிளர் காலத்தை கரெக்டா பாத்துக்கோங்க ரைட்டுங்களா சோ நெக்ஸ்ட் நம்ம question number 8 பார்க்கலாம் சோ நெக்ஸ்ட் question number 8 பார்க்க போறோம் question number 8ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா the sum of the fourth and eighth terms of an AP is 24 இப்போ AP வந்தாச்சு போன சம் வரைக்கும் GP இருந்துச்சு AP ஞாபகத்துல வச்சுக்கோங்க இப்போ முதல்ல ஒவ்வொண்ணா கொடுத்திருக்க ஸ்டேட்மென்ட்ல ஒவ்வொண்ணா எழுதுங்க சொல்யூஷன் given டைரக்டா போட போறேன் fourth term sum of fourth term plus eighth term equal to 24 clear இதான் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க இத முதல்ல சால்வ் பண்ணிப்போம் ரைட்டுங்களா சால்வ் பண்ணுங்க fourth termனா என்ன ஃபார்முலா we know that Tn equal to A plus n minus 1 into Dங்களா இதான் A உடைய ஃபார்முலாவா இப்ப n இங்க என்ன இருக்கு 4 இருக்கு அப்ப 4 minus 1 னா 3 அப்ப இதுக்குள்ள என்ன போடுவீங்க A plus 3D plus T8 னா A plus 7D n minus 1 னா 8 minus 1 7D equal to 24 A plus A 2A plus 3D plus 7D 10D equal to 24 so இரண்டுல காமனா என்ன இருக்கு 2 காமனா இருக்கா அப்ப 2 காமனா எடுத்தீங்கன்னா A plus 5D equal to 24 2 அந்த பக்கம் கொண்டு போயிருங்க அப்ப A plus 5D equal to 24 by 2 அப்ப A plus 5D equal to 12 இத ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு வச்சுக்கோங்க clear ஓகேவா கண்ணா இப்ப அடுத்து and the sum of the sixth term na T6 and 10th term plus T10 equal to 44 இதே ஃபார்முலால போட்டுலாமா இந்த ஃபார்முலால போடுங்க T6 னா என்ன A plus 5D plus A plus 10 na 9D equal to 44 A plus A 2A plus 5 plus 9 14D
equal to 44. அடுத்து பாருங்க இரண்டுல 2 காமனா இருக்கா 2 காமனா எடுத்தீங்கன்னா a plus 7d equal to 44. அப்போ a plus 7d equal to 44 divided by 2. இந்த 2 அந்த பக்கம் போச்சுன்னா divided by 2. அப்போ a plus 7d equal to 44 by 2 னா 22. இது equation number 2. ரைட்டுங்களா? இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போறோம் சால்வ் பண்ண போறோம். ரைட்டுங்களா? இது வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்மா நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. அப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 ரெண்டு ஈக்குவேஷன் எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருந்துச்சு a plus 5d equal to 12. அடுத்த ஈக்குவேஷன் என்ன இருந்துச்சு a plus 7d equal to 22. இது ரெண்டையும் சால்வ் பண்ணுங்க. மைனஸ் 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 பிளஸ் இருந்தா மைனஸ் மைனஸ் இருந்தா பிளஸ் a கேன்சல் 5 minus 7 minus 2d equal to 12 minus 22 minus 10 minus minus cancel d equal to 10 divided by 2 equal to 5. d ஓட வேல்யூ என்னமா 5. இப்போ இது ரெண்டுல ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி a கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன a plus 5d equal to 12. d க்கு பதிலா 5 போடுங்க. a plus 5 into 5 equal to 12. அப்போ a plus 25 equal to 12. அப்போ a equal to 12 minus 25. right? so a equal to minus 13. இப்போ a எவ்வளோமா minus 13. அப்போ ரெண்டையுமே கண்டுபிடிச்சாச்சு. a வந்து 13, d வந்து 5. கிளியரா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் AP உடைய டேர்ம்ஸ் ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டுங்களா? we know that the first 3 terms of AP are the first 3 terms of AP are first term என்ன A, second term என்ன A plus D, third term என்ன A plus 2D. இது மூணையும் தான் கண்டுபிடிக்க போறோம். ரைட்டுங்களா? அப்ப A என்ன minus 13, A plus D என்ன minus 13 plus 5, இது என்ன minus 13 plus 2 into 5. கிளியராமா? ஸோ minus 13 கமா minus 13 plus 5 na minus 8, minus 13 plus 10 na minus 3. ஸோ this is the 3 terms of the AP போட்டு complete பண்ண போறீங்க. ஸோ this is the answer for question number 8 கண்ணா. நெக்ஸ்ட் நம்ம question number 9 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்மா கொஸ்டின் நம்பர் 9 பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா கவனமாக பாருங்க. கொஸ்டின் நம்பர் 9ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் n. இந்த எண்ணுடைய சின்ன வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சச் தட் த சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 1000. இதுதான் கண்டிஷன். அப்போ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். சொல்யூஷன் we know that sum of n natural numbers, formula என்னமா n natural numbers, formula எழுதுங்க முதல்ல, equal to n into n plus 1 divided by 2. சார் இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லி கொடுத்தேனா? சரிங்களா? இந்த natural numbers is greater than 1000. அப்ப given என்ன கொடுத்திருக்காங்கன்னா sum of n natural number, அதாவது n into n plus 1 by 2 is greater than 1000 னு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த 2 அங்க மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப n into n plus 1 ஓட வேல்யூ greater than 2 into 1000 2000. புரியுதுங்களா? அதாவது ரெண்டு கன்சிக்யூட்டிவ் நம்பர் n க்குரிய அடுத்த நம்பர், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 2000 விட அதிகமா வரணும். அப்போ அதிகமான 2000க்கு மேல உள்ள நம்பர் என்ன அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணணும். இப்போ n-க்கு பதிலா ஏதாவது நம்பர் போட்டு பாருங்க, உங்களுக்கு ஒவ்வொரு நம்பரா போட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் if n equal to 44 னு போடுங்க, சும்மா ரேண்டமா. ஏன்னா 44 into 45, அப்போ n plus 1 னா 45. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 44 into 45 மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வருது? 4 5s are 20, 4 5s are 20 plus 2 22, 4 4s are 16, 16 plus 1 17. so answer is 0891. இது 2000 ஓட பெருசா சின்னதா? சின்னது. ரைட்டா? அப்ப இது வராது. 2000 ஓட பெருசா வரணும். இப்ப அடுத்து if
n equal to 45 போடுங்க ஏன்னா நியர்பை வந்துச்சுல அப்ப n க்கு பதிலா 45 n plus 1 க்கு பதிலா 46 ஏன்னா 45 plus 1 46 அப்ப 45 into 46 போடுங்க என்ன வரும் 6 5s are 33 6 4s are 24 plus 3 27 4 5s are 20 remainder 2 4 4s are 16 18 அப்ப 0 7 2 8 2 plus 8 10 க்கு 1 மிச்சம் 1 அப்ப 2070 அப்போ 2070 வந்து 2000 ஓட அதிகமா ரைட்டுங்களா அப்ப நான் இதுக்கு என்ன நம்பர் போட்டேன் 45 46 இதுதான் லீஸ்ட் நம்பர்ஸ் அப்ப n க்கு பதிலா 45 n plus 1 க்கு பதிலா 45 plus 1 is greater than 2000 அப்ப என்னோட சின்ன வேல்யூ என்ன ஸ்மாலஸ்ட் வேல்யூ 45 வா ரைட்டுங்களா இத வந்து எடுத்து எழுதணும் therefore the smallest value of n is 45 அப்படினு போட்டு கம்ப்ளீட் பண்ண போறீங்க so this is the answer for question number 9 கண்ணா ஞாபகத்துல வச்சுக்கோங்க நீங்க இது வந்து நம்ம இமேஜினரியா ஒரு நம்பர் எடுத்துக்கிறது இப்ப 30 31 அடுத்து 31 32 அது நியர்பை பாத்துக்கணும் 2000 பக்கத்துல வர நம்பர் எதுன்றதை பார்த்து நீங்க அனாலிசிஸ் பண்ணி எடுக்கணும் ரைட்டுங்களா சோ நெக்ஸ்ட் நம்ம क्वेश्चन நம்பர் 10 பார்க்கலாம் சோ நெக்ஸ்ட்மா क्वेश्चन நம்பர் 10 பார்க்க போறோம் क्वेश्चन நம்பர் 10 கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நல்லா பாத்துக்கோங்க which term of gp இப்ப gp வந்துருச்சு ap விட்டுருங்க இப்ப gp ஃபார்முலா என்ன tn equal to ar power n minus 1 சரிங்களா which term of gp 2832 up to is 1,31,072 write the explicit formula as well as the recursive formula for the nth term சரியா இது எத்தனாவது டேர்ம்னு ஒன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் அதனுடைய எக்ஸ்பிளிசிட் ஃபார்முலா எழுதணும் அதுக்கப்புறம் ரிகர்சிவ் ஃபார்முலா எழுதணும் ரைட்டுங்களா சோ ஒவ்வொன்றா சொல்லி தரேன் கவனிங்க சோ சொல்யூஷன் போட்டுக்கோங்க given sequence எழுதிக்கோங்க given என்னமா 2, 8, 32 up to 131072 இது கொடுத்திருக்காங்க இது வந்து எதுல இருக்கு GP ல இருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன a equal to 2 அடுத்து r equal to second term divided by first term அதாவது 8/2 equal to 4 r ஓட வேல்யூ என்ன 4 இது லாஸ்ட் டேர்ம் tn equal to 1,31,072 ரைட்டுங்களா இப்ப ஃபார்முலா we know that gp ஃபார்முலா என்ன tn equal to ar power n minus 1 கிளியரா கண்ணா tn எவ்வளவுமா 1,31,072 equal to a க்கு பதிலா 2 r க்கு பதிலா 4 பவர் n minus 1 இப்ப 2 இங்க கொண்டு போயிடலாமா 2 டிவைட் பண்ணுங்க 131,072 divided by 2 equal to 4 power n minus 1 4 power n minus 1 இப்ப 2 ஆல டிவைட் பண்ணுங்க 2 6 are 12 remainder 1 2 5s are 10 remainder 1 2 5s are 10 2 3s are 6 2 6 are 12 அப்ப 6 5 5 3 6 வருமா equal to 4 power n minus 1 சோ இப்ப இந்த டேர்மையும் நான் 4 பவர்ல கொண்டு வரணும் ரைட்டுங்களா அப்ப என்ன பண்ணுவீங்க ஃபேக்டரைசேஷன் என்ன பண்ணணும் 4 ஆலயே டிவைட் பண்ணிட்டு போங்க அப்ப 6 5 5 3 6 இத நம்ம எதால டிவைட் பண்ண போறோம் 4 ஆல டிவைட் பண்ண போறோம் ரைட்டுங்களா இப்ப 4 ஆல டிவைட் பண்ணுங்க 4 1s are 4 25 4 6 are 24 remainder 1 15 4 3s are 12 33 னா 4 8s are 32 remainder 1 4 4s are 16 திருப்பி 4 ஆல பண்ணுங்க 4 4s are 16 இது 3 இருக்கு அப்ப 0 4 8s are 36 sorry 4 9s are 36 4 9s are 36 remainder 24 4 6 are 24 clear திருப்பி 4 ஆல பண்ணுங்க 4 10s are 40 4 2s are 8 4 4s are 16 திருப்பி 4 ஆல பண்ணுங்க 4 2s are 8 remainder to 22 4 5s are 20 4 6 are 24 திரும்ப 4 ஆல பண்ணுங்க 4 6 are 24 4 4s are 16 திருப்பி 4 ஆல பண்ணுங்க 4 1s are 4 4 6 are 24 திரும்ப 4 ஆல பண்ணுங்க 4 4s are 16 திரும்ப 4 ஆல பண்ணுங்க 1 ரைட்டா அப்ப இங்க எத்தனை ஃபார்மா இருக்கு 1 2 3 4 5 6 7 8 அப்ப இந்த டேர்முக்கு பதிலா நான் என்ன பண்ணலாம்
4 பவர் 8ன்னு போட்டுக்கவா, இந்த டேர்முக்கு மேலே 4 பவர் 8ன்னு போட்டுக்கோமா, ஈக்குவல் டு 4 பவர் n மைனஸ் 1. இப்போ பாருங்க பவரில் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குங்களா, ரெண்டுமே இங்கே ஈக்குவலாக இருந்தால் பவரும் ஈக்குவல். ஸோ விச் இம்ப்ளைஸ் 8 ஈக்குவல் டு n மைனஸ் 1. ஸோ n ஈக்குவல் டு 8 மைனஸ் 1 இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 9. ஸோ என்ன எத்தனை இது எத்தனாவது டேர்மா 131072 9th டேர்ம். என்ன சொல்லணும் 9th டேர்ம் சரிங்களா. அப்போ எடுத்துக்கணும் therefore 9th term of GP, 9th term of GP is 131072. கிளியரா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோடைய எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன் என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டுமா இதனுடைய எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன். எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன்னா என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா இருக்கு பார்த்தீங்களா, tn ஈக்குவல் டு ஏஆர் பவர் n மைனஸ் 1, இதுதான் எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷனுடைய ஃபார்முலா. இதில் ஏ எவ்வளவு ஆர் எவ்வளவுன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அதுதான் எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன், ரைட், எக்ஸ்பிளிசிட் ஃபார்முலா. அப்போது எக்ஸ்பிளிசிட் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு டிஎன் nth டேர்ம், அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஏக்கு பதிலாக என்ன இருக்குது 2 ஈக்குவல் டு 2, ஆருக்கு பதிலாக 4 பவர் n மைனஸ் 1. இதுதான் எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன் கூடிய ஃபார்முலா. கிளியர். அடுத்து என்ன இருக்குது ரிகர்சிவ் ஃபார்முலா. அடுத்து என்னமா இருக்கு ரிகர்சிவ் ஃபார்முலா, ரைட்டுங்களா. சார் உங்களுக்கு ரிகர்சிவ் ஃபார்முலா என்ன சொல்லி கொடுத்தேன், r இன்ட்டு டிஎன் ஈக்குவல் டு டிஎன் பிளஸ் 1 சொல்லி கொடுத்தேன்னா, ஜிபிக்கு r இன்ட்டு டிஎன் ஈக்குவல் டு டிஎன் பிளஸ் 1 சரிங்களா. இப்போ இதில் r என்ன 4 இருக்கா, அப்போ 4 இன்ட்டு டிஎன் ஈக்குவல் டு டிஎன் பிளஸ் 1. இப்போ நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன 2ங்களா, ரைட்டுங்களா. செகண்ட் டேர்ம் என்ன, இப்போ 1 போடுங்க, டீக்கு பதிலாக 1 போடுங்க. t1 ஈக்குவல் டு 4 இன்ட்டு t1 ஈக்குவல் டு t இன்ட்டு 1 பிளஸ் 1. அப்போ என்னோட வேல்யூ எதுலேருந்து போடணும் 1லேருந்து போடணும். ஸோ n கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1, ஏன்னா அப்போ தான் வரும் சரிங்களா. n கிரேட்டர் than ஈக்குவல் டு 1 போட்டு கம்ப்ளீட் பண்ண போறீங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 10 கண்ணா. நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 11 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்மா கொஸ்டின் நம்பர் 11 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 11ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the sum of the first 3 terms of a GP is 13/12 சரிங்களா. எப்பயுமே இந்த மாதிரி டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஃபர்ஸ்ட் 4 டேர்ம்ஸ்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஜிபியை பார்த்து கவனமாக இருக்கணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ்னு ஏஆர் ஸ்கொயர்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெருசாக போகும், அப்படி எடுக்காதீங்க. நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். இப்போ இது ஏ, இது ஏஆர், இது ஏஆர் ஸ்கொயர், இப்படி போகுதா. ஃபர்ஸ்ட் 3 டைம்ஸ் நீங்கள் மைண்டில் என்ன வரும், இதான் வரும், நீங்கள் இப்படி எடுக்காதீங்க. இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள டேர்ம் என்ன வரும், a/r வருதா, இந்த டேர்ம் எடுத்துக்கோங்க, புரிஞ்சுங்களா. இப்போ இந்த 3 டேர்ம் எடுத்துக்கோங்க, இப்படி எடுத்துக்கோங்க, a/r ஏஆர்னு எடுத்துக்கோங்க. இதுனா நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது ஆர்ஆர் கேன்சல் ஆகி ஏயோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ரைட்டுங்களா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் 4 டேர்ம்ஸ்னு சொல்கிறப்ப இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ரைட்டுங்களா. புரிஞ்சம்மா ஏன் சொல்கிறேன்னு, கேன்சல் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இங்கே பாருங்கள், இதுக்கு முந்தின டேர்ம் a/r, இதுக்கு முந்தின டேர்ம் a/r ஸ்கொயர், அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும், ரைட்டுங்களா, ரிவர்ஸில். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன a/r, செகண்ட் டேர்ம் a, தேர்ட் டேர்ம் ar, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, சொல்யூஷன் let the first 3 terms of GP is, இதை இங்கே மேலே எழுதிடுறேன், a/r, a, அடுத்தது ar, எல்லாம் ஒன்று தான்மா, சரியா, கவலைப்படாதீங்க. a/r ar. இப்போ இது 3 என்ன பண்ணுறாங்க, சம் பண்ண சொல்கிறாங்க. அப்போது கிவன் சம்னா என்ன அர்த்தம், 3 ஆட் பண்ணணும். அதாவது a/r ப்ளஸ் a ப்ளஸ் r, சாரி ப்ளஸ் ar, புரியுதுங்களா, ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க 13/12. இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கோமா, ரைட்டுங்களா. எல்சிஎம் என்ன ஆறுங்களா, அப்போ என்ன பண்ணலாம், எல்சிஎம் ஆர், அப்போ மேலே என்ன வரும், ஏ ப்ளஸ் ஏஆர் ப்ளஸ் ஏஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 13/12. கிளியர். ஆர் இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க, 12 இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க, அப்போ என்ன வந்துடும், 12a ப்ளஸ் 12ar ப்ளஸ் 12ar ஸ்கொயர்
equal to 13r. இது அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அண்ட் their product is -1. ப்ராடக்ட்னா 3ஐயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ given ப்ராடக்ட்னா a by r into a into ar equal to -1. இதில் r கேன்சல் ஆயிருமா? அப்போ இங்கே என்னமா இருக்கு? a into a cube equal to -1. அப்போ a equal to -1 power cube. ரைட்டுங்களா? -1/3. -1 power 1/3. -1 power anythingனா நெகட்டிவ் என்ன டேர்ம் வருது? a cube னா -1னா a equal to -1. புரியுதுங்களா? -1 தான் ஹோல் கியூப்னா என்ன ஆயிரும்? -1 ஆயிரும். இப்போ a equal to -1. புரியுதுங்களாமா? a equal to -1. இதை சப்ஸ்டியூட் பண்ணுமா? substituting in 1. substituting in equation 1. 1ல ஏக்கு பதிலாக -1 போடுங்க. ஏக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கம்மா. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எங்கே இருக்கா? 12 into -1 plus 12 into -1 into r plus 12 into -1 into r square equal to 13r. அப்போ இங்கே என்ன வந்துடும்? -12 -12r -12r square. இந்த 13r உள்ள கொண்டு வந்துருங்க. -13r equal to 0. எல்லாத்துலேயுமே மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸை காமனாக எடுத்துக்கோங்க. அப்போ உள்ள என்ன வந்துடும்? 12 plus 12r plus 12r square plus 13r equal to 0. மைனஸ் அந்த பக்கம் போச்சுன்னா 0. அப்போ உள்ள என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் 12r square plus 12 plus 13 25r plus 12 equal to 0. ரைட்டுங்களா? இப்போ ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம். ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் என்ன பண்ணுவீங்க? இதையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. 12 into 12 144. 144 பிரிச்சா 25 வரணும். அப்போ எப்படி பிரிக்கலாம்? 16 9s are 144. 16 into 9 25. சரிங்களா? இல்லைனா ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் பிரிச்சுக்கோங்க. டேட்டா தெரியும், அதனால நான் போட்டேன். 16 plus 9 25. 16 into 4 144. அப்போ இங்கே என்ன வந்துடும்? 12r square plus 16r plus 9r plus 12 equal to 0. ரைட்டுங்களா? இந்த டைம் அழிச்சிடவா? ஸோ இப்போ நான் இந்த டேர்மை நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ ஆருக்கு பதிலாக -4/3 r equal to -3/4. இது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி நான் ஏயோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்? ஆரோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சா? இப்போ இஃப் r equal to -4/3. இப்போ ஆருக்கு பதிலாக -4/3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏக்கு பதிலாக என்ன போடணும்? -1 போடணும். ஏக்கு பதிலாக -1. இப்போ ஃபர்ஸ்ட் 3 டைம்ஸ் என்ன எடுத்தோம்? a by r, a, ar. ரைட்டா? இப்போ a by rனா a எவ்வளவு? -1/r எவ்வளவுமா? -4/3. செகண்ட் டேர்ம் a எவ்வளவு? -1. தேர்ட் டேர்ம் ar -1 into r பதிலாக -4/3. கிளியரா? இங்கே பாருங்க, மைனஸ் கேன்சல். 3 மேலே போச்சுன்னா 3/4, -1. இங்கே 4 மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 1 4s are 4/3. So this is the first 3 terms for the given GP at r equal to -4/3 and a equal to -1. ரைட்டுங்களா? இப்போ நெக்ஸ்ட் r பதிலாக -3/4 போடுங்க. இப்போ அதே மாதிரிமா இஃப் r equal to -3/4 போடுங்க. ரைட்டுங்களா? -3/4 போடும்போது a equal to -1. a equal to -1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன 3 டைம்ஸ் என்ன? a by r, a, ar. அப்போ a எவ்வளவு? -1/r க்கு பதிலாக -3/4, a க்கு பதிலாக -1, a க்கு பதிலாக இங்கே -1, r க்கு பதிலாக -3/4. அப்போ இங்கே மைனஸ் கேன்சல் ஆயிருமா? 4 மேலே போச்சுன்னா 4/3, -1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 into 3, 3/4. ஸோ இதுவும் ஒரு ஜிபி, இதுவும் ஒரு ஜிபி ஃபார் த கிவன் கண்டிஷன் போட்டு கம்ப்ளீட் பண்ண போறீங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 11 கண்ணா. புரிஞ்சுங்களாமா? நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 12 பார்க்கலாம்.
இப்போ நெக்ஸ்ட்மா கொஸ்டின் நம்பர் 12 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 12 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் த 4th 10th and 16th terms of a GP are x, y and z. ரைட்டுங்களா? நல்லா கவனமாக கேளுங்க, சொல்யூஷன் போட்டுக்கோங்க. முதல்ல கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் ஒய் இசட், எக்ஸ் ஒய் இசட் ஆர் இன் ஜிபின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சரிங்களா? இதில் எக்ஸ்ன்றது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4th டேர்ம், அதாவது T4. ஒய்ன்றது 10th டேர்ம், அதாவது T10. இசட்ன்றது 16th டேர்ம், அதாவது T16. அப்போ we know that GP ஃபார்முலா என்ன? Tn ஈக்குவல் டு AR பவர் n மைனஸ் 1. கிளியர்? அப்போ T4னா என்ன போடுவீங்க? AR பவர் 3. n மைனஸ் 1னா 4 மைனஸ் 1 3. இதுக்கு பதில் என்ன போடுவீங்க? AR பவர் 9. இதுக்கு பதில் என்ன போடுவீங்க? AR பவர் 15. கிளியரா? இப்போ இந்த டேர்ம் ஆரின் ஜிபியா இல்லையா? ஜிபியா இல்லையானா எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது ரெண்டையும் டிவைட் பண்ணி காமன் ரேஷியோ சேமாக வரணும். ரைட்டுங்களா? அப்போ காமன் ரேஷியோ இப்போ R1 ஈக்குவல் டு இது ரெண்டையும் டிவைட் பண்ணுங்கம்மா. சரிங்களா? அதாவது செகண்ட் டேர்ம் T2 டிவைடட் பை T1 காமன் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். T2 என்ன? AR பவர் 9 டிவைடட் பை AR கியூப். கிளியரா? அப்போ என்ன வரும்? AA கேன்சல், R கியூப் இதை கேன்சல் பண்ணால் 6. அப்போ ஆன்சர் இஸ் R பவர் 6. இப்போ அதே மாதிரி R2 காமன் ரேஷியோ 2, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்க. அதாவது T3 டிவைடட் பை T2. T3 என்ன? AR பவர் 15 டிவைடட் பை AR பவர் 9. AA கேன்சல், R பவர் 9 15 கேன்சல் பண்ணா 6. ஸோ என்ன வந்துச்சுமா? R பவர் 6. அப்போ காமன் ரேஷியோ, therefore the common ratio of the sequence, the common ratio of the sequence x, y, z is R power 6. So x, y, z are in GP அப்படின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ண போறீங்க. So this is the answer for question number 12 கண்ணா. நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 13 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்மா ரொம்ப முக்கியமான செம்மு கொஸ்டின் நம்பர் 13மா. நல்லா கவனமாக பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 11ம் கொஸ்டின் நம்பர் 13ம் மோராலஸ் சேம். சரிங்களா? ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 13ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆஃப் எ ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன், அதாவது ஜிபி, இஸ் 226 and the sum of their squares is 364. Find the terms of the GP. சரிங்களா? உங்களுக்கு 11th சம்லேயே சொல்லி கொடுத்தேன். இந்த மாதிரி சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ்னா எப்படி எடுத்துக்க சொன்னேன்? சொல்யூஷன் லெட் த ஃபர்ஸ்ட் 3 terms of GP is எப்படி எழுதணும்? A by R, A, AR. நீங்க AAR AR ஸ்கொயர்னு எடுக்காதீங்க, ரொம்ப பெருசா போயிடும். இந்த மாதிரி இதுக்கு முந்தின டைம் எடுத்துக்கோங்க. A by R AAR இந்த மாதிரி தான் எடுக்கணும். சரிங்களா? இப்போ சம் ஆஃப் தேர் ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் இது மூணையும் ஆட் பண்ணா அப்போ கிவன் A by R plus A plus AR ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 26. இது ஃபர்ஸ்ட் டேர்ம். ரைட்டுங்களா? இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? இங்கே பாருங்க, 3 டேர்ம்லையுமே A காமனாக இருக்கா? அப்போ A காமனாக எடுத்தீங்கன்னா உள்ள என்னமா வரும்? 1 by R plus 1 plus R ஈக்குவல் டு 26. அப்போ A அந்த பக்கம் போச்சுன்னா 1 by R plus 1 plus R ஈக்குவல் டு 26 by Aங்களா? இந்த 1 அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ 1 by R plus R ஈக்குவல் டு 26 by A minus 1. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அண்ட் த சம் ஆஃப் தயர் ஸ்கொயர்ஸ் இஸ் 364. ஸ்கொயர்னா இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணா 364. அப்போ ஸ்கொயர் பண்ணுங்க பாப்போம். முதல் டைம் A ஸ்கொயர் பை R ஸ்கொயர் பிளஸ் A ஸ்கொயர் பிளஸ் A ஸ்கொயர் R ஸ்கொயர் ஈக்குவல் டு 364ன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ இதுல இருந்து 3லையும் காமன் என்ன இருக்கு? A ஸ்கொயர் காமனா இருக்கா? அதே மாதிரி பண்ணுங்க.
ஏ ஸ்கொயர் காமனாக எடுத்தீங்கன்னா 1/r² ப்ளஸ் இதை வெளியே எடுத்தீங்கன்னா 1 ப்ளஸ் r² ஈக்குவல் டு 364. இப்போ ஏ ஸ்கொயர் அங்கே கொண்டு போயிருங்க. அப்போ 1/r² ப்ளஸ் 1 ப்ளஸ் r² ஈக்குவல் டு 364/a². இந்த ஏ ஸ்கொயர் அங்கே போச்சுன்னா பை ஏ ஸ்கொயர். இப்போ 1 அங்கே கொண்டு போயிருங்க. அப்போ 1/r² ப்ளஸ் r² ஈக்குவல் டு 364/a² மைனஸ் 1. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? இது வரைக்கும் எழுதிக்கோங்கம்மா. இது வரைக்கும் எழுதிக்கிட்டீங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம இங்கே என்னம்மா இருக்கு? r² இருக்கு. இங்கே என்ன இருக்கு? r இருக்கு. இதை ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாமா? இதை ஸ்கொயர் பண்ணால் இந்த டேர்மை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியுமான்னு பார்க்க போகிறோம். ரைட்டுங்களாம்மா? இதை எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்மா we have ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு? 1/r plus r. எவ்வளோமா சொன்னாங்க? 1/r plus r ஈக்குவல் டு என்ன எழுதியிருந்தேன்? 26/a plus 1 போட்டிருந்தோம், மைனஸ் 1 போட்டிருந்தோமா? இதெல்லாம் வந்துருந்துச்சு. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுங்க. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்கம்மா. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்க. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்க. அப்போ இங்கே என்ன ஆயிரும்? 1/r ஸ்கொயர் பண்ணா என்ன? 1/r ஸ்கொயர் பண்ணா என்னமா வரும்? 1/r². இதை a plus b ஹோல் ஸ்கொயர். a² plus b² plus 2ab. சரிங்களா? 1/r² plus b² r² plus 2 இன்ட்டு a வந்து 1/r இன்ட்டு r 2ab ஈக்குவல் டு இதில் a plus b ஹோல் ஸ்கொயர் போடுங்க. 26 ஹோல் ஸ்கொயர் பண்ணா 676 டிவைடட் பை a² பிளஸ் 1 ஸ்கொயர் பண்ணா 1 மைனஸ் 2ab. சரிங்களா? நான் இதை கொஞ்சம் ரப் பண்ணிக்கிறேன். இதை எரேஸ் பண்ணிட்டு அப்புறம் எழுதுறேன். ஸோ நெக்ஸ்ட்டுமா மைனஸ் 2 இன்ட்டு a எவ்வளவு? 26/a இன்ட்டு b. b எவ்வளவு? 1. சாரி, b வந்து 1. கிளியர்? இப்போ இந்த ரெண்டமில் பாருங்களேன். 1/r² ப்ளஸ் r²னா என்னம்மா ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம்? ஈக்குவேஷன் 2ல் இது போட்டிருக்கோமா? அப்போ 1/r² ப்ளஸ் r² மேலே இது போடலாமா? இதனால தான் இது ரப் பண்ணாமல் வச்சுருந்தேன். அப்போ இந்த ரெண்டு டேர்முக்கு பதிலாக என்ன போடலாம்? 364/a² மைனஸ் 1 போடலாமா? இப்போ இங்கே பாருங்க, r கேன்சல். அப்போ இங்கே ப்ளஸ் 2 ஈக்குவல் டு இந்த இடத்துல 676/a² ப்ளஸ் 1 26 into 2 minus 52 divided by a. கிளியரா கண்ணா? இது வரைக்கும் ஓகேங்களா? இது வரைக்கும் புரியுதா? சிம்பிளிஃபிகேஷன் மட்டும்தான், அப்படியே பார்த்துட்டே வாங்க, ஈஸியாக முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ 52/a. இப்போ இங்கே என்ன பண்ணுங்க? 364 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ரைட்டுங்களா? அப்போ என்ன ஆயிரும்? இந்த 1 இங்கே கொண்டு வந்துருங்கம்மா. சரிங்களா? அப்போது ப்ளஸ் 1 இந்த பக்கம் வந்தால் -1 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 676/a². இது அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 364/a² மைனஸ் 52/a. கிளியரா? 676 மைனஸ் 364 எவ்வளோ ஆச்சு? 676 மைனஸ் 364 213. அப்போ இந்த ரெண்டு டேர்ம் பதிலாக அப்போ -1 ப்ளஸ் 2 இங்கே பாருங்க, -1 ப்ளஸ் 2 கேன்சல் ஆயிருமா? 0 ஆயிருமா? அப்போ ரிமைனிங் இங்கே என்ன இருக்கும்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 312/a² மைனஸ் 52/a ஈக்குவல் டு 0. கிளியர்? இது ரெண்டுக்கு எல்சிஎம் என்ன? a². இது 312 அப்படியே இருக்கும். மைனஸ் இதில் a இருக்கு, அப்போ ஏல மேலே மல்டிப்ளை பண்ணுங்க. 52a ஈக்குவல் டு 0. இது அந்த பக்கம் போச்சுன்னா 0வா? ஸோ 312 ஈக்குவல் டு 52a அந்த மைனஸ் 52a அந்த பக்கம் போச்சா ப்ளஸ் 52a. ஸோ a ஈக்குவல் டு 312/52. 312/52. 312/52 கேன்சல் பண்ணுங்க. 2 டேபிளால் 2 1s are 2, 2 5s are 10, 2 6s are 12 divided by 2 2s are 4, 2 6. திருப்பி 2ஆல் கேன்சல் பண்ணுங்க. 2 7s are 14, 2 8s are 16 divided by 26னா 2 1s are 13. ரைட்டுங்களா? அடுத்து 13ஆல் டிவைட் பண்ணுங்க. 13 1s are 13, 13 6 are 78. ரைட்டுங்களா? ஸோ ஆரோட ஏயோட வேல்யூ என்னமா வந்துச்சு? therefore a ஈக்குவல் டு 6. ஏ எவ்வளோமா? 6 வந்துருச்சு. கிளியரா?
a ஈக்குவல் டு 6. ஸோ இந்த a ஈக்குவல் டு 6 வச்சுக்கிட்டு அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஆரை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட ஈக்குவேஷன் 1 என்னமா இருந்துச்சு, ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 என்ன இருந்துச்சு, 1/r ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 26/a மைனஸ் 1 இருந்தா இதில் ஏக்கு பதில் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 6 கண்டுபிடிச்சிருக்கோமா, சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ 1/r plus r equal to 26/6 minus 1. 26/6 minus 1. 26/6 na 3 2s are 6, 13. இதில் LCM எடுங்க. 1/r plus r equal to 13 minus 3/3 equal to 10/3. ரைட்டுங்களா? 3 இங்க மல்டிப்ளை பண்ணுங்க. 3 இங்க மல்டிப்ளை பண்ணா 3/r plus 3r equal to 10. 3 இங்க மல்டிப்ளை பண்ணா 3/r plus 3r 10 உள்ள கொண்டு வந்துருங்க. அப்ப 3/r plus 3r minus 10 equal to 0. கிளியரா? இப்ப இதுல r LCM எடுங்க. 3 plus 3r square minus 10r divided by r equal to 0. இந்த r right hand side போச்சுன்னா 0. அப்ப ஆர்டர் எழுதுங்கம்மா. 3r square minus 10r plus 3 equal to 0. ரைட்டுங்களா? இப்போ இது எழுதுவோமா, ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம். 3 3s are 9, 9 1s are 9. இப்போ 10 வந்துருச்சா, அப்போ மைனஸ் வருது. ஸோ என்ன பண்ணலாம், மைனஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 10, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 9. அப்போ 3r ஸ்கொயர் மைனஸ் 9r மைனஸ் r ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. இது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது, 3r இருக்குது. அப்போ உள்ள என்ன வரும், r மைனஸ் 3. அப்போ இதுலையும் r மைனஸ் 3 காமனாக எடுத்தீங்கன்னா வெளியே மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக r மைனஸ் 3 இன்ட்டு 3r மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த இடத்துல r மைனஸ் 3 ஈக்குவல் டு 0னா r ஈக்குவல் டு 3. இது நம்பர் 1. அடுத்து அதே மாதிரி 3r மைனஸ் 1 ஈக்குவல் டு 0னா 3r ஈக்குவல் டு 1. அப்போ r ஈக்குவல் டு 1/3. இது செகண்ட் கண்டிஷன், இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரைட்டுங்களா? இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு நம்ம இந்த 3 டேர்மையும் கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டுங்களா? இதில் a எவ்வளவுமா, 6. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்றது 6, ஆருக்கு 2 வேல்யூ வந்திருக்கு. ரைட்டுங்களா? ஸோ அடுத்து எழுதிக்கோங்கம்மா. therefore the first 3 terms are a by r. சரிங்களா? முதல்ல எழுதிடலாம். if a equal to 6, r equal to 3 அப்படின்னா a by r, a, ar இதான் first 3 term கண்டுபிடிக்க போகிறோம். a என்ன, 6/3, a வந்து 6, ar வந்து 6 into 3. கிளியரா? அப்போ 6/3 என்ன, 2. அப்போ 2, 6, 18. இதுதான் first 3 equation for this condition. ரெண்டாவது கண்டிஷன், if a equal to 6, r equal to ரெண்டாவது என்னமா 1/3. ரெண்டாவது என்னமா 1/3. சரிங்களா? ஸோ இதுக்குரிய கண்டிஷன் a by r, a என்ன, ar என்ன. ஸோ a by r, a, ar. கிளியரா? சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏக்கு பதிலா 6/1/3, 6, 6 into 1/3. 6/1/3 னா 3 மேலே போயிடும் ரெசிப்ரோக்கலா. 6 into 3 18, 6 இங்க 3 1s are 3, 3 2s are 6, so 2. so இது ஒரு டேர்ம் வரலாம் அல்லது இந்த சீக்வன்ஸ் வரலாம். so these two are the sequence of the given term GP. ரைட்டுங்களா? ஸோ கொஞ்சம் லென்த்தி சம் தான், கொஞ்சம் பொறுமையாக சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் போட்டால் போதும். சரிங்களா? இந்த சம்மும் 11th சம்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா ஃபுல்லாக இதே மாடல் தான் அதுவும். சரிங்களா? ஸோ நல்லா கவனமாக போட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 14 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டுமா கொஸ்டின் நம்பர் 14 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 14ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சப்போஸ் P1 ஈக்குவல் டு -1, P2 ஈக்குவல் டு 2ன்னு 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபார் n greater than 2, Pnக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. P1 plus P2 plus up to Pn minus 1 plus 1. இங்கே நல்லா கவனிங்க. இங்கே Pn இருந்தா n minus 1 term வரைக்கும் வருது, அப்புறம் plus 1. அதாவது இங்கே 2 இருந்தா இங்கே 1 வரைக்கும் வந்து plus 1.
3ன்னு வந்தால் இங்கே 2ன்னு வந்து +1 புரியுதுங்களா? இங்கே n இருந்தால் n - 1 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் P1 to P8. கேன் யூ ஃபைண்ட் எ சிம்பிளர் ரெக்ரசிவ் ஃபார்முலா ஃபார் Pn? ரெக்கர்சிவ் ஃபார்முலா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கேன் யூ கிவன் எக்ஸ்பிளிசிட் ஃபார்முலாவும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸியான சம் தான், ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம். முதல் P1 to P8 கண்டுபிடிப்போம். ரைட்டுங்களா? முதல் எடுத்தோடனே எக்ஸாமில் சொல்யூஷன் போட்டுக்கோங்க. சரிங்களா? கொடுத்துருக்கதை எழுதுங்க. P1 P2 கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டா? அப்போ முதல் கிவன் Pn equal to P1 plus P2 plus up to plus Pn minus 1 plus 1. ரைட்டுங்களா? இதில் P1 என்னமா கொடுத்துருக்காங்க 1, P2 என்னமா கொடுத்துருக்காங்க 2. இப்போ P3 P3னா எத்தனை டேர்ம் வரைக்கும் போகும்? P2 டேர்ம் வரைக்கும் போகுமா? அதாவது P1 plus P2 வரைக்கும் போகும். அதாவது 3 minus 1 னா 2, லாஸ்ட் டேர்ம் plus 1. இது எந்த டேர்ம் வருதோ முடியுதோ அதோட +1 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வந்துடும்? P1 என்ன 1 plus 2 plus 1 equal to 4. புரியுதா? அடுத்து P4 கண்டுபிடிங்க. P4னா P3 வரைக்கும் எழுதணும். P1 plus P2 plus P3 வரைக்கும் எழுதிட்டு plus 1. அப்போ 1 plus 2 plus 4 plus 1. P3 வந்து 4. அப்போ 1 plus 2 3, 3 plus 4 7, 7 plus 1 8. அடுத்து P5. P5னா என்ன? 4 வரைக்கும் போகணும். P1 plus P2 plus P3 plus P4 லாஸ்ட் டேர்ம் plus 1. அப்போ என்ன வந்துடும்? 1 plus 2 plus 4, P4 வந்து 8 plus 1. இப்போ என்னமா வந்துருச்சு? 1 plus 2 3, 3 plus 4 7, 7 plus 1 8, 8 8 16. அடுத்து P6. P6னா P1 plus P2 plus P3 plus P4 plus P5 வரைக்கும் போடணும். லாஸ்ட் டேர்ம் plus 1. அதாவது 1 plus 2 plus 4 plus 8 plus P5 term 16 plus 1. 1 plus 2 3, 3 plus 4 7, 7 plus 1 8, 8 plus 8 16, 16 plus 16 32. புரியுதாப்பா? சரிங்களா? இதே மாதிரி எழுதிட்டே போங்க. அடுத்து P7. P7னா 6 வரைக்கும். P1 plus P2 plus P3 plus P4 plus P5 plus P6 வரைக்கும் போட்டு plus 1. அதாவது 1 plus 2 plus 4 plus 8 plus 16 plus 32 plus 1. இப்போ ஆட் பண்ண என்ன வரும்? 64 வந்துருமா? ஏன்னா இது ஆல்ரெடி 32. 32 plus 32 64. அடுத்த டேர்ம் P8. P8னா என்ன போடுவீங்க? 7 வரைக்கும். P1 plus P2 plus P3 plus P4 plus P5 plus P6 plus P7 வரைக்கும். 8னா 7 வரைக்கும் போடணும் plus 1. அதாவது 1 plus 2 plus 4 plus 8 plus 16 plus 32 plus 64 plus 1. இது ஆல்ரெடி 64 plus 64 128. So these are the P1, P2, P3, P4, P5, P6, P7, P8 terms. புரியுதுங்களா? ரைட். இப்போ அடுத்து இந்த சீக்வன்ஸை தனியாக எழுதி வச்சுக்கோங்க. இந்த சீக்வன்ஸ் என்ன இருக்கு? 1, 2, 4. சரி, இது நான் தனியாக எழுதுறேன். எழுதிட்டு உங்களுக்கு ரெக்கரசிவ் ஃபார்முலா சொல்லித்தரேன். அப்போ therefore the sequence is என்னமா இருந்துச்சு? முதல் 1 வந்துச்சு, அப்புறம் 2 வந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு? 4, அப்புறம் 8, அதுக்கப்புறம் 16, அதுக்கப்புறம் 32, அப்புறம் 64, அப்புறம் 128. முதல் இது என்ன சீக்வன்ஸ் பாருங்க. ஏபியா ஜிபியான்னு கண்டுபிடிக்கணும். ஏபின்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணாலும் சேமா வரணும். 2 minus 1 எவ்வளவு? 1. 4 minus 2 2. அப்ப கண்டிப்பா அது ஏபி கிடையாது. அப்ப ஜிபியா இருக்கணும். ஜிபியா இருக்கணும்னா இதையும் டிவைட் பண்ணணும். 2 divided by 1 2, 4 divided by 2 2, 8 divided by 4 2. ரைட். அப்ப இது ஆரோட வேல்யூ ஈக்குவலா வந்துருச்சா? ஆரோட வேல்யூ ஈக்குவலா வந்துச்சா? அப்ப இங்க ஹியர் a equal to first term 1, r equal to second term divided by first term, அதாவது 2 by 1 equal to 2. ஆரோட வேல்யூ 2. கிளியரா?
இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா முதல்ல எக்ஸ்பிளிசிட் ஃபார்முலா எழுதிடுறேன், அது ஈஸி. எக்ஸ்பிளிசிட் ஃபார்முலா என்ன? Tn equal to AR power n minus 1. இதுதான் GP உடைய ஃபார்முலா, ரைட்டுங்களா? அப்போ Tn equal to Aக்கு பதிலாக 1, Rக்கு பதிலாக 2 power n minus 1. கிளியராமா? இது வரைக்கும் புரிஞ்சா? அப்போ which implies 2 power n minus 1. அதாவது Tn equal to 2 power n minus 1 is the explicit formula. இப்போ அடுத்து recursive formula. சார் உங்களுக்கு ரிகர்சிவ் ஃபார்முலா என்ன சொல்லி கொடுத்தேன்? R into Tn equal to Tn plus 1. இதான் சொல்லி கொடுத்தேன். R எவ்வளவுங்க? 2வா? 2 into Tn equal to Tn plus 1. இதில் என்னோட வேல்யூ greater than or equal to 1. 1க்கு மேலே போட்டு போயிட்டு இருக்கோம், ஏன்னா 1 தான் ஃபஸ்ட்டு. அப்போ 1க்கு மேலே போட்டு அப்படியே கண்டுபிடிச்சிட்டே போக வேண்டியதான். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 14 கண்ணா. நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 15 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டுமா கொஸ்டின் நம்பர் 15 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 15ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சப்போஸ் W1 ஈக்குவல் டு 1, W2 ஈக்குவல் டு 2 அண்ட் ஃபார் n கிரேட்டர் தென் 2 Wn ஈக்குவல் டு W1 ப்ளஸ் W2 அப் டு Wn மைனஸ் 2 ப்ளஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. Wn மைனஸ் 2னா என்ன அர்த்தம்? இந்த nலேருந்து 2 டேர்ம் மைனஸ் பண்ணணும். n மைனஸ் 2னா 2 டேர்ம் முன்னாடி வரைக்கும் எழுதிட்டு நிப்பாட்டிடணும். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் W1 டு W8. Do you recognize the sequence ன்னு கேட்டிருக்காங்க. அந்த சீக்வன்ஸை உங்களால் என்ன சீக்வன்ஸ்னு கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ முதல் நம்ம என்ன பண்ணுவோம்னா கிவன் எழுதிக்குவோம். கிவன் Wn என்ன கொடுத்துருக்காங்க? W1 ப்ளஸ் W2 ப்ளஸ் அப் டு Wn மைனஸ் 2 ப்ளஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க, ரைட்டா? இதில் W1ன்றது 1ன்னு கொடுத்துருக்காங்க, W2ன்றது 2ன்னு கொடுத்துருக்காங்க, ரைட்டா? இப்போ W3னா 2 டேர்ம் கம்மியாக வரைக்கும் போகணும். அப்போ W3னா 2 டேர்ம் கம்மினா 3 மைனஸ் 2னா 1. அப்போ W1 வரைக்கும் போதும் ப்ளஸ் 2. இங்கே என்னன்னா n மைனஸ் 2, இங்கே 3னா 3 மைனஸ் 2 1. புரிஞ்சுங்களா? ஈக்குவல் டு W1 என்ன? 1 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 3. அடுத்து W4னா 2 வரைக்கும் போடணும். 4 மைனஸ் 2 2. அப்போ W1 ப்ளஸ் W2 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு W1 என்ன? 1 ப்ளஸ் W2 2. கரெக்ட் தானேம்மா? W2 2 ப்ளஸ் 2. 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 5. கிளியரா? அடுத்து W5னா 5 மைனஸ் 2 3 டேர்ம்ஸ். W1 plus W2 plus W3 plus 2. W1 என்ன? 1 plus 2 plus W3ன்றது 3 plus 2. 1 plus 2 3, 3 plus 3 6, 6 plus 2 8. அடுத்து W6னா 6 minus 2 4 வரைக்கும். W1 plus W2 plus W3 plus W4 plus 2. அப்போ W1 என்ன? 1 plus W2 2, W3ன்றது 3, W4ன்றது 5 plus 2. 1 plus 2 3, 3 plus 3 6, 6 plus 2 8, 8 plus 5 13. அடுத்து W7னா 7 minus 2 5 terms. W1 plus W2 plus W3 plus W4 plus W5 plus 2. அதாவது 1 plus 2 plus 3 plus 5 அடுத்த term plus 8 plus 2 equal to 1 plus 2 3, 3 plus 3 6, 6 plus 5 11, 11 plus 8 19, 19 plus 2 21. அடுத்து W8மா. W8னா 8 minus 2 6 terms. W1 plus W2 plus W3 plus W4 plus W5 plus W6 plus 2. லாஸ்டா ஒரு 2. அப்போ என்ன வந்துடும்? 1 plus 2 plus 3 plus 5 plus 8 plus 13 plus 2. அப்போ என்ன ஆயிரும்? 1 plus 2 3, 3 plus 3 6, 6 plus 5 11, 11 plus 8 19, 19 plus 2 21, 21 plus 10 31 34.
கிளியர்? இப்போ W8 வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த சீக்வன்ஸ் என்ன சீக்வன்ஸ்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நான் இங்கே எழுதுறேன். இந்த சீக்வன்ஸ் எழுதுங்க மாடுறா. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 1, ரெண்டாவது 2, அடுத்தது 3, அடுத்தது 5, அடுத்தது 8, அடுத்தது 13, அடுத்தது 21, அடுத்தது 34. இதுதான் கொடுத்துருக்க சீக்வன்ஸ். இப்போ இந்த சீக்வன்ஸை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னு கேட்குறாங்க. ரைட்டுங்களா? இங்கே பாருங்களேன். 1 + 2 3. புரிஞ்சுங்களா? 2 + 3 5. அடுத்து பாருங்க. 3 + 5 8. 5 + 8 13. 8 + 13 21. 21 + 13 34. அப்போ பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி உள்ள 2 நம்பரை ஆட் பண்ணால் அந்த நம்பர் வந்துடுது. ரைட்டுங்களா? இது என்ன நம்பரு? என்ன சொல்லுங்க பார்ப்போம். திஸ் இஸ் ஏ வெரி குட் ஃபிபோனாக்கி சீரீஸ். என்ன சீரீஸ் அதுக்கு பேர்? ஃபிபோனாக்கி சீரீஸ். இன் விச் ஃபிபோனாக்கி சீரீஸ்னா என்ன அர்த்தம்னா, இன் விச் ஈச் டேர்ம், அதாவது ஒவ்வொரு டேர்முமே இஸ் த sum of the two preceding terms. The two preceding terms. அதாவது மொதல் உள்ள 2 டேர்ம் ஆட் பண்ணா எனக்கு அடுத்த டேர்ம் கிடைக்குதுன்னா அந்த சீரீஸ்க்கு பேர் என்னமா? ஃபிபோனாக்கி சீரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 15 கண்ணா. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.